சாமி சரணம் சொல்லுங்கய்யா, உங்க சங்கடம் எல்லாம் தீருமையா. சாமி சரணம் சொல்லுங்கய்யா, உங்க சங்கடம் எல்லாம் தீருமையா. சரணம் என்ற வார்த்தையுதானே சகல நலங்களும் சேருமையா. விரதமிருந்து குரு ஏற்று உன் வினைகள் எல்லாம் தடுமாறுமையா. அரிய மருந்து வேறில்லை, உன் அனுபவமே அதை கூறுமையா. சாமி சரணம் சொல்லுங்கய்யா, உங்க சங்கடம் எல்லாம் தீருமையா. சரணம் என்ற வார்த்தையில் தானே சகல நலங்களும் சேருமையா. கார்த்திகையில் மாலை போட்டு காலை முதல் கடவுளின் பேரை பாடுங்கய்யா. மணி ஜபமணி அது தனி துணை இனி என அணியொரு தாவி ஆடையப்பா. கோயில் தேடி தினசரி நடந்திடு, கொஞ்சம் சொந்தம் மறந்திடு. நோயில்லாமல் வாழ்ந்திடு, நொடி பொழுதும் தொழுதிடு. சுவாமியும் திருவடி சரணம், வாழ்விலும் தாழ்விலும் வரணும். சுவாமி சரணம் சொல்லுங்கய்யா, உங்க சங்கடம் எல்லாம் தீருமையா. விரதமிருந்து குரு ஏற்று உன் வினைகள் எல்லாம் தடுமாறுமையா. அரிய மருந்து வேறில்லை, உன் அனுபவமே அதை கூறுமையா. சாமி சரணம் சொல்லுங்கய்யா, உங்க சங்கடம் எல்லாம் தீருமையா. சரணம் என்ற வார்த்தையில் தானே சகல நலங்களும் தீருமையா. பெரியவன் யார் நீ ஆனா பேச்சு இல்லை, ஹரிஹரன் இல்லாமல் மூச்சு இல்லை. தொழுதிடும் திருவடி அதை பிடிப்பதபடி நீ ஏற வேலை கிடைக்கிறையா. அன்னதானம் அடிக்கடி நடக்குது, அன்பு எங்கும் கிடைக்குது. முன்னம் செஞ்ச பாவங்கள் ஓடுது, இன்னும் பக்தர் கோடிகள் கூடுது. சபரியின் ராசா சரணம், திருப்படி ஏறிட வரணும். சாமி சரணம் சொல்லுங்கய்யா, உங்க சங்கடம் எல்லாம் தீருமையா. சரணம் என்ற வார்த்தையில் தானே சகல நலங்களும் சேருமையா. விரதம் இருந்து உரு ஏற்று உன் வினைகள் எல்லாம் தடுமாறுமையா. சரணமையப்பா. பெருமதிப்புக்குரிய ஆன்மீக பெருமக்களே வணக்கம். இன்றைய தினம் நம்முடைய ஆலயத்தின் 47வது ஆண்டு மகோற்சவ வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நல்லதொரு வைபவத்தை, இந்த ஆலயத்தை நமக்கு அர்ப்பணித்தவர் பெரும் மதிப்புக்குரிய எங்களுடைய ஆசான், இந்த ஆலயத்தின் ஸ்தாபகர். பல லட்சம் பக்தர்களை சபரிமலைக்கு தன்னுடைய 67 ஆண்டுகால புனித பயணத்தில் பக்தியை பரப்பி நல்ல உள்ளங்களை, நல்ல உறுப்பினர்களை, நல்ல பக்திமான்களை உருவாக்கிய பெருமதிக்குரிய பிரம்மஸ்ரீ சுகுமாரசாமி அவர்களுக்கு முதலாவதாக நன்றியை கூறி, 1972வது ஆண்டு சபரிமலைக்கு பக்தர்களை அழைத்து சென்று அதன் பிறகு ஒரு பெரிய பக்தி மார்க்கத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய பிரம்மஸ்ரீ சுகுமார குருசாமி அவர்கள் தன்னுடன் ஒரு 32 மெம்பர்களை உருவாக்கி ஐயப்ப பக்தன சன சபை என்ற ஒரு சபையை உருவாக்கி
அதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் சிவன் கோயில் மைதானத்தில் அன்னதான வைபவம், விளக்கு பூஜை வைபவம், சுவாமி ஊர்வலம் என்ற நிகழ்ச்சிகளை தொடங்கி அதன் பயனாக பல ஆன்மீக அன்பர்கள் ஈர்க்கப்பட்டு அவர்களெல்லாம் சுவாமி பிரம்மஸ்ரீ சுகுமார குருசாமி அவர்களின் வயப்பட்டு 32 உறுப்பினர்களை கொண்ட சபையாக 1972 சிவன் கோயில் சிவபெருமான் முன்னடியில் சத்திய பிரமாணம் மேற்கொண்டு சபை உருவானது. அன்றைய தினம் அந்த சபையின் தலைவனாக கருப்பண்ணசாமி எம்ஏபிஆர் அவர்கள் ஆக்கப்பட்டார். 32 பேர்களில் அந்த தினம் அந்த சபை உருவாவதற்கு காரணமாக இருந்தவர், அந்த சபையினுடைய அங்கமாக இருந்து அத்தனை பேரையும் வழிநடத்தியவர். இன்றைய தினம் இந்த ஆலயத்தை நமக்கு தந்த பிரம்மஸ்ரீ CN சுகுமார குருசாமி அவர்களுடைய ஆசைப்படி அன்று தொடங்கப்பட்ட அந்த சபை நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக வளர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆன்மீக பணியில் சிறந்து விளங்கி ஒவ்வொரு ஆண்டும் மண்டல காலத்தில் பக்தர்களெல்லாம் இணைந்து 3 நாள் பூஜைகள் நடத்தி சுவாமி ஊர்வலம், அன்னதானம் என்ற இந்த மகோற்சவங்களெல்லாம் தொடங்கி அதன் பிறகு தனக்கென்று ஐயப்ப பக்தஜன சபைக்கென்று ஒரு இடம் வேண்டும், அங்கு ஒரு பஜனை மடத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று எண்ணிய சுகுமார சாமி அவர்களுடைய எண்ணம் அத்துணை பேர்களும் ஒத்துக்கொண்டு அன்றைய தினம் தனக்கென்று தங்களுடைய சபையில் கையில் இருந்த ஒரு பணத்தை கொண்டு இன்றைய இருக்கக்கூடிய ஆலயம் ஒரு பகுதி, அதாவது இன்று இருக்கக்கூடிய இடத்தில் 3இல் 1 பகுதி கிரயமாக பெறப்பட்டது. அதன் பிறகு அடுத்து ஒரு பகுதியை 2வது தரமாக பெறப்பட்டது. அதன் பிறகு 3வது கட்டமாக இன்று இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய முழு பகுதி 52க்கு 62 என்ற இந்த இடம் 3 பிரிவுகளில் 3 காலகட்டங்களில் இந்த சபைக்காக வாங்கப்பட்ட இடம். அதன் பிறகு இந்த இடத்தில் பஜனை மடம் துவங்கி 10 ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருந்தது. அதுபோது சபையினரின் எண்ணப்படியும் சுகுமார சுவாமி பிரம்மஸ்ரீ அவர்களுடைய ஆசையின்படியும் இந்த இடத்தில் ஒரு திருக்கோயிலை உருவாக்கினால் என்ன என்ற எண்ணத்தில் ஒரு திருக்கோயிலை உருவாக்க வேண்டும் எண்ணம் உதயமானது. அந்த உதயம் செய்கின்ற காரியம் செம்மையாக முழுமை பெற வேண்டும், நிலை பெற்றிருக்க வேண்டும், எல்லோருக்கும் நன்மை பயக்க வேண்டும். இந்த சபையில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கும் எந்த கெடுதல்களும் நகாமல் நல்ல வளர்ச்சியும் நல்ல புனிதத்தன்மையாகவும் எல்லோரும் பலன் பெறும் வகையும் எல்லோருக்கும் சுவாமியை அருள் பாலிக்கும் வகையில் ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் திருக்கோவில்கள் அமைப்பதில் வல்லுநரான கேரள நாட்டின் காணிப்பொய்யூர் என்ற சேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த நவகிரகங்களுக்கு சொந்தக்காரர்களாகிய கேரள ஸ்தல விற்பனர், ஸ்தல நிர்ணய விற்பனர் காணிப்பொய்யூர் நம்பூதிரி அவர்களால் இந்த இடம் ஸ்தலம் நிர்ணயிக்கப்பட்டு இந்த இடத்தை கோவில் கட்டுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அந்த நல்லதொரு வேளையில் திருக்கோவிலை உருவாக்குவதற்கு முன்பாகவே சுவாமி ஐயப்பனை உருவாக்கின பெருமை இந்த வில்லிவாக்கம் சேத்திரத்தை சாரும். அந்த எண்ணத்தில் உதித்து வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டவுடன் காணிப்பொய்யூர் நம்பூதிரியிடம் பெற்று மகாபலிபுரத்திற்குரிய வன்மீநாதன் சபரிகளிடம் சென்று இதுபோன்று ஒரு ஐயப்பனுடைய சிலை வடிக்க வேண்டும் என்று கூற அவர் அன்றைய தினம் அங்கிருந்த அத்தனை சபதிமார்கள் சுமார் 50 பேர்கள் கொண்ட ஒரு சிற்ப கலைக்கூடம் வன்மீநாதன் சபதியார் நடத்தி வந்தார். அந்த 50 பேர் கொண்ட அந்த கூடத்தில் நிர்ணயிக்கப்பட்டு உடமெழுக்கும் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கணபதி என்ற ஒரு சபதியார் இந்த சிலையை செய்வதற்கு சுவாமி ஐயப்பன் அனுகிரகம் கிடைத்தது. அன்றைய தினம் அந்த கணபதி சபதியார் வயது முதிர்ந்தவர். நாங்கள் எல்லாம் இவர் வயது இவ்வளவு இருக்கின்றதே, இவர் எப்படி செய்வார் என்று பயந்தோம். ஆனால் ஐயப்பனுடைய அனுகிரகத்தால் அவர்தான் அந்த சிலையை செய்து முடித்தார். அன்றைய தினம் அந்த காலகட்டத்தில் தட்சணையாக 101 ரூபாய் தட்சணை வையுங்கள் என்று வன்மீநாதன் சபதியார் கூற நாங்கள் அதற்கு தயாரானோம்.
அந்த நேரத்தில் நாங்கள் சபையின் சார்பாக 15 உறுப்பினர்கள் கொண்ட குழு பிரம்மஸ்ரீ சுகுமாரசாமி அவர்கள் தலைமையில் வன்மையநாதன் சபரியிடம் சென்றிருந்தோம். ஆனால் 100 ரூபாய் நோட்டு எல்லோரிடம் இருந்தது. 1 ரூபாய் நாணயம் யாரிடத்திலும் இல்லை, வன்மையநாதன் சபதியாரிடமும் இல்லை. அப்பொழுது அடியனுக்கு ஒரு எண்ணம் உதித்தது. அதை பிரம்மஸ்ரீ சுகுமாரசாமியிடம் சொன்னேன். அவரும் ஏற்றுக்கொண்டார். அந்த எண்ணம் என்னவென்றால், 1 ரூபாய் நாணயம் யாரிடமும் இல்லை, அதற்காக காலத்தை தாழ்த்த வேண்டாம் என்று கூறி அந்த 100 ரூபாயுடன் ஒரு புஷ்பத்தை சேர்த்து இணைத்து வெத்தலைப்பாக்குடன் தாம்பூலமாக பிரம்மஸ்ரீ குருநாதன் சுகுமாரசாமியின் அவர் மூலமாக வன்மையநாதன் சபரியிடம் சமர்ப்பித்தோம். அப்படி சமர்ப்பித்த நல்லதொரு வேளையில் வன்மையநாதன் சபதியார் கரங்களில் வாங்கும்போது 1 ரூபாய் காயின் கீழே விழுந்தது. அந்த காயின் எங்கே என்று யாருக்கும் தெரியாது. கேட்பவர்கள் இது அதிசயிக்கக்கூடும், சத்தியமாக நடந்தது இது ஒன்று. அந்த காலகட்டத்தில் வன்மையநாதன் சபதியார் சொன்னார், நீங்கள் 1 ரூபாய்க்கு பதிலாக நாணயத்திற்கு ஒரு புஷ்பத்தை வைத்தீர்கள், ஐயப்பனே ஒரு நாணயத்தை வைத்து அந்த இதை ஏற்றுக்கொண்டேன். அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் ஐயப்பனுடைய அனுகிரகத்தால் இந்த சிலை செம்மையாக வடிவமைக்கப்படும். உங்கள் ஆலயத்திற்கு உங்கள் ஊரில் வந்து அமர்ந்து நன்றாக அருள் பாலிப்பார் என்று வன்மையநாதன் சபதியார் கூறி அன்றைய தினம் கணபதி சபதியாரிடம் அந்த சிலை வடிக்கும் பொறுப்பை ஒப்படைக்கப்பட்டது. அந்த சிலை வடித்து முடித்து மறுநாள் கணபதி சபதியார் அவர்கள் காலமடைந்தார் என்ற செய்தியை கேட்டோம். அவருடைய இறுதி மூச்சு பகவான் ஐயப்பனுடைய அந்த பிம்பத்தில் இணைந்து விட்டது. அதன் பிறகு அந்த பிம்பத்தை நாங்கள் எல்லோரும் நம்முடைய பஜனை மடத்திற்கு வில்லிவாக்கத்திற்கு கொண்டு வந்து அதன் பிறகு திருப்பணிகளை தொடங்க வேண்டும் என்ற காரணத்தால் சுவாமி ஐயப்பனுடைய பிம்பத்தை ஒரு பெட்டியில் வைத்திருந்தோம். அந்த பெட்டியை மூடி யாரும் பார்க்காத வண்ணம் இருந்தது. 10 ஆண்டுகள் நிறைவு பெற்ற போது காணிப்பியர் நம்பூதிரி அவர்கள் இங்கு வந்து சல நிர்ணயத்தின் பிரகாரம் கடக்கால் தோண்டும் வாஸ்து பூஜை அன்று நடைபெற்றது. அப்பொழுது காணிப்பியர் நம்பூதிரி அவர்களுக்கு விக்கிரகத்தை காட்ட வேண்டும் எண்ணத்தோடு பெட்டியை, அதால் கள்ளிப்பெட்டியால் மரத்தால் செய்யப்பட்டிருந்த அந்த பிம்பம் சுவாமி ஐயப்பன் பிம்பமாக இருந்த அந்த பெட்டியை திறக்கின்ற நல்லதொரு வேளையில் சுவாமி ஐயப்பனுடைய கழுத்தில் மாலையாக எல்லோரும் பிரமிக்கும் வகையில் சர்ப்பத்தின் சட்டை என்று சொல்லக்கூடிய அது உரிக்கப்பட்டிருந்தது. அந்த நாகத்தினுடைய சட்டை சுவாமி ஐயப்பனுடைய கழுத்தில் மாலையாக இருந்தது. எல்லோரும் அதிர்ச்சியுற்றோம். அதன் பிறகு சர்ப்பங்களுடைய நடமாட்டம் ஆலயத்தில் அதிகமாக இருந்தது. அதனால் அன்றைய தினம் பிரம்மஸ்ரீ குருசாமி சுகுமாரன் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டார். இந்த ஆலயம் நிறைவு பெற்று சுவாமி ஐயப்பனுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு குடமுழுக்கு நடந்த பிறகு இந்த ஆலயத்தில் உங்களுக்கென்று, அதாவது நாக தேவதைகளுக்கென்று ஒரு இடம் ஸ்தலம் நிர்ணயித்து தருகிறோம் என்று சத்திய பிரமாணம் மேற்கொண்டார். அதன் பிரகாரம்தான் இன்றைய ஆலயத்தில் இன்று ஐயப்பனுக்கு இடப்புறமாக தென்புறத்தில் சிவன், ராமருக்கு இடப்புறமாக நாகதேவதை குருசாமி அவர்களால் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி தொடங்கப்பட்ட அந்த ஆலயத்தை நிர்மாணிக்கும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது சிறந்த முறையில் பண்ண வேண்டும், கருங்கல் ஆலையை பண்ண வேண்டும் என்பது குருநாதன் பிரம்மஸ்ரீ சுகுமாரசாமி அவர்களுடைய எண்ணம். சபையினர் அத்துணை பேரும், நாம் அத்துணை பேரும் ஏழைகள், நம்மால் இப்படி ஒரு மாபெரும் பணியை செய்ய முடியாது, ஆகவே செங்கல்லாலில் கட்டிவிடலாம் என்று யோகப்பித்த எண்ணத்தில் எல்லோரும் சொல்ல சுகுமாரன் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. கடைசியாக அன்றைய தீர்மானம் எடுக்கப்படாமல் கூட்டம் முடிவு பெற்றது. மறு 2 மாதங்களுக்கு பிறகு அதே உறுப்பினர்கள் கொண்ட குழு பிரம்மஸ்ரீ சுகுமாரசாமி அவர்கள் தலைமையில் கூடி அந்த தீர்மானம் எடுத்தது. கருங்காலிலால் ஐயப்பன் ஆலயத்தை அமைப்பது, விநாயகர் ஆலயத்தை அமைப்பது, முருகனுடைய ஆலயத்தை முடிந்தால் கருங்கல்லால் அமைப்போம், முடியவில்லை என்றால் செங்கல்லால் அமைப்போம், மற்ற பணியை தொடங்கலாம் என்று எண்ணப்பட்டது. அப்படியானால் அந்த ஆலயத்தை அமைக்கக்கூடியதற்கு சிறந்த சிற்பக்கலை வல்லுநர் யார் என்று தேர்வு செய்ய
பல திருத்தலங்களுக்கு, பல ஐயப்பன் ஆலயங்களுக்கு சென்று அடியேனும் குருசாமி பிரம்மஸ்ரீ அவர்களும் அன்றைய தினம் எங்களுடன் இருந்த செயலாளர் திரு கிருஷ்ணபிள்ளை அவர்களும் மூவருமாக சென்று ஒவ்வொரு ஆலயங்களாக பார்த்து வந்தோம். அப்படி கடைசியாக சென்று மகாலிங்கபுரம் ஐயப்பன் ஆலயத்தில் அன்றைய தினம் செயலாளராக பவுண்டராக இருந்த தங்கப்ப நாயர் அவர்களை அணுகினோம். தங்கப்ப நாயர் அவர்கள் எங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்வதாக கூறி நல்ல ஒரு சிற்பக்கலை வல்லுநர் அவரை எங்களுக்கு அறிமுகம் செய்தார். அந்த தென்காசியை சார்ந்த கோமதி சங்கர் என்ற அந்த சிற்பக்கலை வல்லுநர் அன்றைய தினம் கே நகரில், கருணாநிதி நகரில் ஒரு ஐயப்பன் ஆலயத்தை வடிக்கும் பொறுப்பை பெற்றிருந்தார். அவரின் மூலமாக நமக்கும் நம்முடைய ஆலயத்தை அமைக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி தந்தவர், வழிகாட்டியவர் பெருமதிக்குரிய மகாலிங்கபுரத்தின் சாபகர் ஆவார். ஆகவே அன்றைய தினம் கோமதி சம்பர்களை தொடர்பு கொண்டு அதற்கு உண்டான தொகை நிர்ணயிக்கப்பட்டு இங்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தின் அமைப்பு காணிப்பையூர் கொடுத்ததை அவர் வரைபடத்தை கொடுத்து ஆலயம் கருங்கல்லினால் துவங்கப்பட்டது. அப்படி கருங்கல்லால் துவங்கப்படக்கூடிய ஆலயம் அந்த கருங்கல் எந்த இடத்தில் கிடைக்கின்றது என்று விசாரித்து கடைசியாக திருச்சியில் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் எல்லோரும் கூற திருச்சியிலிருந்து கல் கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு முன்பாக தேவப்பிரசன்னம் பார்க்கப்பட்டது. தேவப்பிரசன்னம் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக ஆலயத்தை விநாயகருக்கு அமைக்க வேண்டும். அதன் பிறகுதான் ஐயப்பனுடைய ஆலயங்களும் மற்ற பணியும் தொடர வேண்டும் என்று தேவ பிரசன்னத்தில் கிருஷ்ணகுட்டி குப்தா அவர்களின் மூலமாக சொல்லப்பட்டு அதன் பிரகாரம் இந்த ஆலயத்தை அமைக்கும் பணியை தொடங்கினோம். அப்படி தொடங்குகின்ற நல்லதொரு வழி, அன்றைக்கு சபையில் இருந்த அத்துணை பேர்களில் யாராவது ஒருவர் அல்லது எல்லோரும் இணைந்து அந்த திருப்பணியை தொடங்கலாமா என்று கேட்கின்ற பொழுது, இல்லை, உங்களுடைய இந்த குழுவில் ஐயப்பனுடைய நட்சத்திரம் கொண்ட, உத்திர நட்சத்திரம் கொண்ட ஒரு உறுப்பினர் இருக்கின்றார், அவரை கொண்டு இந்த ஆலயத்தை நீங்கள் துவங்குங்கள் என்று சொன்னார். ஆனால் அன்றைய தினம் இந்த ஆலயத்தின் அந்த நட்சத்திரம் கொண்ட ஒருவர் அடியேனே. என்னுடைய பெயர் சக்திவேல். நான் அன்றைய காலகட்டத்தில் 12-13 ஆண்டுகள் சபரிமலைக்கு சென்று வந்த ஒரு சுவாமி குருநாதன் பிரம்மஸ்ரீ சுகுமாரன் அவர்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்ட வேளையில் நானும் வசதி மிக்க நல்ல மாத சம்பளம் பெறக்கூடிய இருந்தார். இருந்தாலும் அன்றைய காலத்தில் ஒப்புக்கொண்டு அந்த பணியை யார் மூலமாக தொடங்குவது என்று நினைக்கின்ற வேளையில் இன்றைய தினம் நம்முடைய ஆலயத்தில் பொருளாளராக பணியாற்றி வருகின்ற திரு நடராஜ சபதி அவர்கள் வில்லிவாக்கத்தில் விநாயகர் சிற்பர நிலையம் என்ற ஒன்றை தொடங்கி நடத்தி வந்து கொண்டிருந்தார். அவரை அணுகினோம். அவரும் அதை செய்வதாக ஒத்துக்கொண்டு இந்த கணபதி ஆலயத்தை செய்து கொடுத்தார். அதனுடைய முழு தொகையும் அதனுடைய பராமரிப்பு செலவையும் அடியேன் ஒத்துக்கொண்டு சுவாமியினுடைய அனுகிரகத்தால் நிறைவேறியது. அதன் பிறகு தென்காசியை சார்ந்த கோமதி சங்கர் அவர்களின் உதவியை கொண்டு அவர்களினால் இந்த சிற்பங்கள் திருச்சியில் இருந்த கருங்கல் கொண்டு வரப்பட்டு பல நல்ல உள்ளங்கள் கொண்டு நன்கொடைகள் வழங்கப்பட்டு முறைப்படி இந்த திருக்கோயில் உருவானது. முருகன் திருக்கோயில் பாடியை சேர்ந்த அன்பர்கள் ஒன்று கூடி அந்த திருக்கோவில் செங்கலினால் கட்டப்பட்டது. ஆனால் ஐயப்பனுடைய திருக்கோவில் முழுமையும் கருங்கல்லினாலேயே செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணத்தால் துவங்கப்பட்டு முழுமை பெறும் வேளையில், அதாவது ரூஃபு என்று சொல்லக்கூடிய அந்த உத்திரமட்டம் வருகின்ற பொழுது சபையினர் கொஞ்சம் திணறிய வேளையில் அந்த காலகட்டத்தில் அந்த வேலையை நான் முன்னின்று நடத்தி கொடுக்கிறேன் என்று இன்று நம்முடைய சபையின் சேர்மனாக இருக்கக்கூடிய அண்ணா நகரைச் சேர்ந்த திரு மோகன் சுவாமி அவர்கள் சுவாமி ஐயப்பன் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற மூலஸ்தானத்தின் மேற்கூரை அமைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அது முழுமையாக அவருடைய அமைத்து கொடுத்தார். அதன் பிறகு திருக்கோயில் முழுமை பெற்று குடமுழுக்குக்கு தயாரானது. அதுபோது மீண்டும் சுவாமி பிரம்மஸ்ரீ குருசாமி சுகுமாரன் அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய திருப்பணி செய்து முடித்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தை சுவாமியை பிரதிஷ்டை செய்கின்ற பொறுப்பு சபரிமலையில்
தலைமை தந்திரியாக இருக்கக்கூடிய நீலகண்ட தந்திரியை கொண்டுதான் நாம் செய்ய வேண்டும் என்று பிடிவாதமாக அதையும் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு நாங்கள் தாழமன்முடம் கேரளாவுக்கு சென்று திருமேனி நீலகண்டர் அவர்களை அணுகி இந்த கும்பாபிஷேகத்துக்கான தேதியை நாங்கள் பதிவு செய்து அந்த நல்லதொரு நிகழ்ச்சி நடைபெறுகின்ற போது சபரிமலையில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற ஐயப்பனுடைய ஆலயத்திற்கு இருந்து அருள்பாலிக்கின்ற அவருக்கு எல்லா வழியிலும் எல்லா விதமான பணிகளையும் செய்து வருகின்ற அத்தனை பேரையும் நம்முடைய ஆலயத்துக்கு அருமை கொண்டு வந்து இந்த குடமுழுக்கை செய்து பெருமை சேர்த்திட வேண்டும் என்ற குருநாதன் சுகுமாரன் அவர்களுடைய எண்ணப்படி சபையினர் அனைவரும் ஏற்றுக்கொண்டு அன்றைய தினம் திருமேனி நீலகண்டர் அவர்களுடைய தலைமையில் 40 வேத விற்பனர்களாகிய நம்பூதிரிமார்கள் இணைந்து வேதங்கள் ஓத பூஜைகள் தொடங்கின. அன்றைய வேளையில் சபரிமலையில் வீற்றிருந்த ஐயப்பன் கோயிலை நிர்மாணிக்கின்ற திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டினுடைய தலைவரும் அன்றைய அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்து பணியாற்றிய திரு சீனிவாசன் அவர்களும் திரு தேவராஜ் அவர்களும் மற்றும் பல ஐயப்ப பக்தசன சபையினுடைய நிர்வாகிகளும் கேரளாவைச் சேர்ந்த எம்பி அவர்களும் வந்திருந்து இந்த சபையினரும் முறைப்படி கிருஷ்ணகுட்டி குப்தா கேரளாவில் இருந்து காணிப்போயில் சல நிர்ணயம் செய்த காணிப்போயர் நம்பூதிரி தலைமை தந்திரி நீலகண்டரு வேத விற்பனர்கள் இவர்களெல்லாம் புடைசூழ அன்றைய தினம் இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல தவறிவிட்டேன். அது என்னவென்றால் இந்த ஆலயத்தினுடைய நம்முடைய நாட்டிலும் கேரளாவிலும் இருக்கக்கூடிய ஆலயங்களில் ஒரு சில ஆலயங்களில் மட்டும்தான் சுவாமி ஐயப்பன் கருங்கலினால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. மற்ற ஆலயங்களில் எல்லாம் பஞ்சலோகத்திலான விக்கிரகம். கருங்கலினால் ஸ்தாபகம் செய்கின்ற பொழுது பீடத்திற்கு கீழே சடாதார பூஜை என்ற ஒரு பூஜை செய்ய வேண்டும். அது ஒரு மினி கும்பாபிஷேகம் என்றே சொல்லலாம். அதுவும் கீழே அந்த சடாதாரம் என்றால் கீழே சுவாமி மேலே அமரப்போகின்ற இடத்திற்கு கீழே உள்ள 10 அடி கொண்ட ஆழம் எடுத்து அந்த ஆழத்திற்கு உண்டான இடத்தில் சல சுத்தி பூஜை பண்ணி அந்த இடத்தில் போடக்கூடிய மணல் சல சுத்தி பூஜைகள் செய்விக்கப்பட்டு ஹோமங்கள் செய்விக்கப்பட்டு பூஜைகள் பட்டு அதன் பிறகு அந்த மணல் அந்த இடத்தில் நிரப்ப வேண்டும். நிரப்புவதற்கு முன்பாக அதில் கூர்மம், கலசம், தாமரை, நவதம், யோகநாளம் என்ற பொருளால் அடங்கிய அவைகள் கீழே அமைக்கப்பட்டு அந்த யோகநாளத்தில் வெள்ளி, தங்கம், பஞ்சலோகம் போன்ற பொருள்களெல்லாம் அதன் உள்ளே இட்டு அதன் மேல் நவத்வாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த நவத்வாரத்தில் நவரத்தனங்கள் சேர்ப்பிக்கப்பட்டு தங்கத்தகடு, வெள்ளித்தகடு இவையெல்லாம் அமைக்கப்பட்டு ஹோமங்கள் நிறைப்பட்டு அதன் பிறகு மேலேதான் பீடத்தில் சுவாமி ஐயப்பனுடைய ஆசனத்திற்கு நேராக அந்த யோகநாளம் இணைக்கப்படும். அதுக்கு சரியான காரணம் பூமாதேவியினுடைய அனுகிரகத்தை பகவான் ஐயப்பனுக்கு கூர்மத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்வதாக ஒரு ஐதீகம். அந்த